जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि. இப்படி ஆனந்தமா அவர் பாட்டுக்கு பாண்டரங்க ஸ்மரணையில் ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரின்னு பாடின்னு இருக்கார். ருக்மிணி பார்த்தா எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும் இல்லையா, ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டேங்கிறார். அவருக்கும் இவளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறார். வெறுப்பு கிடையாது, கோபம் கிடையாது, இவளை அவமரியாதைப்படுத்தணும்னு கிடையாது. உலகத்தில் அந்த மாதிரி புருஷர்கள் நடந்துப்பா. தன் மனைவி தன் இஷ்டப்படி நடக்கலை, தன் சொல்படி கேட்கலை அப்படின்னா என்னமோ சம்மந்தமே இல்லாதவ மாதிரிலாம் நடந்துப்பா. ஆனால் அவர் பக்தியில் பரவச நிலையில் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கார். உடனே பார்த்தா அப்பாவுக்கு விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சார். இந்த மாதிரி அவர் பாட்டுக்கு இருக்கார், மாமனார் மாமியார் போயிட்டார் அப்படின்னோடனே அப்பா வந்தார். இவரை பார்த்தார். சித்தோ பந்த், நீங்கள் 2 பேரும் இங்கே தனியாக இருக்க வேண்டாம், நம்மளோட ஆலந்திக்கு வந்துடுங்கோ, ஆலந்தியில் இருக்கலாம் அப்படின்னுட்டார். சரி, விட்டல் சங்கல்பம்னு வந்துவிட்டார் வீட்டோட மாப்பிள்ளையா. அப்பயும் அவர் பாட்டுக்கு ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, அவ்வளோதான். எப்படாப்பா நேரம் கிடைக்கும் சன்னியாசம் வாங்கிக்கலான்னு காத்துட்டுருக்கார். கல்யாணம் 12 இள வயசு, இன்னும் குழந்தைகள் உற்பத்தி ஆகலை. அதற்குரியதான எந்த விதமான ஒரு கர்மாவும் இவர் பண்ண மாட்டேங்கிறார். பகவத் சிந்தனையிலேயே காலம் கழிக்கிறார். விட்டல் சொன்னான்னு கல்யாணம் பண்ணிட்டார். சித்தோ பந்த் ரொம்ப வருத்தப்படுறார். விட்டலன் சொன்னாதானே கல்யாணம் பண்ணி வச்சேன், நல்ல மாப்பிள்ளை, குணவான், ஒரு குறை இல்லை, ஆனால் வம்சம் விருத்தி ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கார். ஆனால் டெய்லி விட்டலா எனக்கு தெரியாது, இந்த மாப்பிள்ளையை நீ தான் கொடுத்தாய், வம்சத்தை விருத்தி பண்ண வேண்டியது உன் தர்மம், நீ பார்த்துக்கோ, விட்டலா உனக்கு தெரியும், பாண்டரங்கா உனக்கு தெரியும், பன்றீநாதா நீ கிருப பண்ணு. பகவானிடத்தில் நம்பிக்கை மட்டும் குறையவே கூடாது, நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கணும். ஒன்றுமே நமக்கு நடக்கிற மாதிரியே தெரியலன்னா கூட பக்தியையும் நாம ஜபத்தையும் விடாதீங்க. நம்பிக்கையே இல்லைன்னா கூட டெய்லி கோவில் போயிட்டு வாங்க, ஸ்ரத்தையே இல்லைனா கூட டெய்லி நாம ஜபம் பண்ணுங்க, ஆசையே இல்லைன்னா கூட பூஜை பண்ணுங்க, கவனமே இல்லைன்னா கூட வெறுமை நீங்கள் பாட்டு பக்தி பண்ணுங்க. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் ஸ்ரத்தையோடு நீங்கள் பண்ணுற நாம ஜபத்தை கவனிச்சுட்டு இருக்கான், அவன் காது கொடுத்து உங்கள் பிரார்த்தனையை கேட்குறான். நீங்கள் ஸ்ரத்தையோடு பிரார்த்திக்கிறளோ இல்லையோ அவன் காது கொடுத்து என் குழந்தை என்ன சொல்கிறது. இந்த குழந்தைகள்லாம் சின்ன குழந்தை ராத்திரி தூக்கத்தில் வளரும், அம்மா அப்பா ரொம்ப சின்சியராக கேட்பா தூக்கத்தில் என்ன வளர்றது அப்படின்னு. அது தூக்கத்தில் வளர்றது. அப்போ அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கவனம் இருக்குது, அது தூக்கத்தில் வளர்றது, என்னமோ வளர்றது, பயத்தில் வளர்றதா அழறதா எல்லாம் கவனிக்கிறா இல்லையா. அந்த மாதிரி நம்ம உண்மையாக மனமுகந்து மனம் ஒருமைப்பட்டு எல்லாம் பக்தி பண்ணி பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. நடந்தால் பெரிய விஷயம். ஆனால் நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மனம் ஒருமுகப்பட்டு காது தீட்டி வச்சுண்டு பாண்டரங்கன் கேட்குறான். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்களோ அத்தனையும் கேட்குறான். நீங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணியே பாருங்கோ. சில பேர், நிறைய பேருக்கு இந்த மறதி இருக்கும், மறதினால வீட்டில் பெரிய பிரச்சனை வரும். பாண்டரங்கா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துன்னு சொல்லி பாருங்க, டான் 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 சொல்லுவோம். சந்தேகமே வேண்டாம், ட்ரை பண்ணி பாருங்கோ. பாண்டரங்கன் ரொம்ப சமத்து. கண்ணை குத்துறதுக்கு அவன் கையில் ஒன்றுமே கிடையாது, சரியா? கண்ணை குத்துற உமாச்சி இல்லை, கிருபை தரும் கிருபா சாகரன். அவன் கிருபை மட்டுமே நமக்கு என்றும் போதும், சந்தேகமே வேண்டாம். அத்தனை ஆச்சரியம். அதனால் பாண்டரங்கா எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னுட்டார் சித்தோ பந்த். அவள் மனைவியும் இந்த ருக்மிணியும் கவலையே படலை. பாண்டரங்கன் கொடுத்த புருஷன், எதுவாக இருந்தாலும் பகவத் பிரசாதம். நீங்கள் ஒரு விஷயத்தை பகவத் பிரசாதமாக ஏற்றுன்ட்டேள் வச்சுக்கோங்களேன், நிஜமாகவே உங்கள் வாழ்க்கை மாறும். இது ஆரம்பத்துலேருந்து எனக்கு அவருக்கும் ஜாதகம் சரியில்லை, ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா, இப்படியெல்லாம் நீங்கள் பழைய கதையை குப்பையை கலர்னா இன்னும் மோசமாக தான் போகும். கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ வாஸ்து சரி இருக்கோ இல்லையோ நமக்கு வாச்சது இவ்வளவு தான், நம்ம கர்மா இவ்வளவு தான். இது எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் இது பகவத் பிரசாதம்னு ஒரு விஷயத்தை ஏற்றுண்டோம் வச்சுக்கோங்களேன், நிச்சயமாகவே அதற்கு தனி மரியாதை உண்டு. யாராவது ஊருக்கெல்லாம் போயிட்டு வரா, ஒரு வாடின பூவை கொண்டு வந்து கொடுக்குறா, கோவிலில் கொடுத்தா அப்படின்னா வாடின பூ தான், ஆனால் கண்ணில் ஒத்திக்கிறோமா இல்லையா? சில சமயங்களில் கோவிலில் கொடுத்த பூவெல்லாம் அழுகி போயிருக்கும், ஆனால் பகவான் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். அப்போ பகவத் பிரசாதமாக எதை வேணால் ஏற்றுக்கோங்க.
அப்போ என்னாகும்னா அதுவே ஒரு அனுகிரகமாக மாறும். நாராயண பட்டத்திரியெல்லாம் அவருக்கு வியாதி வந்துடுத்து, பக்கவாதம் நோய். ஆனால் அந்த பக்கவாதத்தை பகவத் பிரசாதமாக ஏற்றுண்டார். அதனாலேயே அந்த வியாதியில் அவர் நாராயணியம்னு குருவாயூரப்பனை பற்றி எழுதினார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்போ பகவத் கிருபை, பகவத் பிரசாதம் என்ன கிடச்சிருக்கோ, இதுவரைக்கும் என்னெல்லாம் கிடச்சதோ பகவத் பிரசாதம், இப்போ என்னெல்லாம் கிடச்சின்னு இருக்கோ பகவத் பிரசாதம், நாளைக்கு என்னெல்லாம் கிடைக்க போகிறதோ பகவத் பிரசாதம். இந்த ஆயுசு முடிகிற வரைக்கும் பகவத் பிரசாதம், ஆயுசு முடிஞ்ச பிறகும் பகவத் பிரசாதம் தான். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாதம், ஒவ்வொரு பருக்கையும் பகவத் பிரசாதம் தான், சந்தேகமே வேண்டாம். நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் பகவத் பிரசாதம் தான். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மனுஷாலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகலவிதமான சம்பவங்களும் பகவத் பிரசாதம். தைரியமாக ஏற்றுக்கோங்க. என் பாண்டரங்கன் எனக்காக கொடுத்துருக்கான். அந்த ருக்மிணி பாய்க்கு நல்ல நம்பிக்கை, இது பகவத் பிரசாதம், வீண் போகாதுன்னு. அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார், அம்மா நீ மட்டும் சொல்லு, நான் போய் சன்னியாசம் வாங்கிக்கிறேன். எப்படி இருக்கும்? கல்யாணமான பொண்டாட்டி புது பொண்டாட்டி ஐஷன்ட்டு ஹனிமூன் போகலாம், புது பொண்டாட்டி இப்படி சன்னியாசம் வாங்குறதுக்கு அது கல்யாணமே பண்ணியிருக்க வேண்டாமோன்னு. இது பகவான் இப்படி தான் சமயத்தில் விளையாடுவான். இது எப்பொழுதுமே பார்க்கலாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த காம்பினேஷனே பாருங்க, ஏதான ஒன்று முட்டாளாக இருக்கும், ஒன்று புத்திசாலியாக இருக்கும். ரெண்டு புத்திசாலியாக இருக்க ரொம்ப துர்லபம். ஒன்று கோபத்தை கற்றுன்னு கத்தும், இன்னொன்று எருமை மாடு மாதிரி அப்படியே நிற்கும். அப்போ தான் ஒத்து வரும். ரெண்டு கோபப்பட தாங்காத இல்லையா? ஒன்று அப்படியே கையில் பணமே நிற்காமல் செலவு பண்ணும், இன்னொன்று அப்படியே கையில் பிடிச்சா விடவே விடாது. இது ரெண்டு தான் சேர்த்து வைப்பான். நிறைய பேர் நான் பார்த்து வெளில சொல்ல மாட்டோம் யார் யார் என்ன காம்பினேஷன்னு. ஆனால் பல தம்பதிகளை பார்க்குறோம் இல்லையா? அப்படி தான் பகவான் சேர்த்து வைப்போம். அப்போ தான் ஈக்குவல் ஆகும் இல்லையா? தராசு தட்டு ஈக்குவலாக ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஒன்று ஊதாரியாக இருக்கும், ஒன்று ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அழகே பாருங்கள், ஒன்று ஓஹோன்னு அழகாக இருக்கும், ஒன்று அழகே இல்லாமல் இருக்கும். சில பேர்லாம் காம்பினேஷன் பார்த்து இவா எப்படி வாழ கல்யாணம் பண்ண, நமக்கு ரொம்ப பெரிய கவலை தெரியுமா வாழ்க்கையில்? யாராவது ஒருத்தர் ஜோடியாக போனான்னா நமக்கு ரொம்ப பெரிய கவலை, இவனை போய் எப்படி இவ கல்யாணம் பண்ணிட்டா, அவள் கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஆச்சு? அவள் கல்யாணம் பண்ணி 4 குழந்தையும் பெற்றுட்டா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் கவலை? அவன் எவ்வளோ நன்னா இருக்கா, ஐயா எப்படி இப்படி செலக்ட் பண்ணான், அவனுக்கு அழகியா தெரிஞ்சா உங்களுக்கு ஏன் போச்சு? உங்கள் முகத்தை காத்தால தூங்கி எழுந்தோன்னு அப்படியே கண்ணாடியில் பாருங்கள், அப்போ தெரியும் உங்கள் அழகு என்னன்னு. பல்லெல்லாம் தேய்க்காமல் எழுந்துட்டு சோம்பல் முறிக்கும் போது பாருங்கோ, அதுக்கப்புறம் கோபத்தில் இருக்கும்போது பாருங்கோ, அதுக்கப்புறம் கண்ணாடி பார்க்குறதே விட்டுருவு. அவ்வளோ அழகு திருமுகம், அவ்வளோதான். அது நிறைய கவலைகள் நமக்கு அனாவசியம். பகவான் அழகாக அப்படி பொருத்தி வைக்கிறான். எப்படின்னு தான் அவனுக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. அவள் பாட்டுக்கு பார்த்தா, ஏ பாண்டுறங்க எனக்கு தெரியாது ஓம் பாடு, இப்படியே ஜெபிச்சுன்னு இருக்கா. ஒரு நாள் அவள் ரொம்ப சின்சியராக அதை வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, அம்மா நான் கிளம்பட்டுமா அப்படின்னா, அவளும் சரி சரின்னுட்டா. மனசுக்குள்ளே காசிக்கு கிளம்புறேன்னு முடிவு பண்ணிட்டார். இவளும் சரி சரின்னுட்டார், கிளம்பி போயிட்டார். வருவார்னு காத்துட்டு இருந்தா போயிட்டார். பல ஊர்கள்லாம் சுற்றி காசிக்கு போயிட்டார். காசிக்கு போனார். அங்கே ராமானந்தர், ஜெய் போலோ ராமானந்த மகாராஜுக்கு, கபீர் தாசருக்கெலாம் அவர் தான் குரு. அந்த ராமானந்தரை பார்த்தார், போய் நமஸ்காரம் பண்ணார். நல்ல வைராக்கியசாலி இந்த விட்டல் பந்த், அப்படி ஒரு வைராக்கியசாலி. ஷரீரம் பகவானுடைய சொத்து, நான் ஆத்மா பகவானுடைய அடிமை, இந்த உலகம் எல்லாம் பகவானுடைய, இவ்வளோதான் சிந்தனை, அதுக்கு மேலே அவருக்கு வேறு சிந்தனையே கிடையாது. பரம பவித்திரமான ஒரு மனசு. அழகாக போய் ராமானந்தரை சேவிச்சார். ராமானந்தர் கேட்டார், யாரப்பா நீ அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், நான் ஆத்மா, மனைவி குழந்தைகள் பந்தமில்லாத ஆத்மா, சரீரத்தோடு இருக்கிற ஒரு ஆத்மா, அவ்வளோதான் விட்டார். சொல்லிட்டு கையை கூப்பிண்டார், சத்குருநாதா சந்நியாசம் கொடுங்கோன்னுட்டார். அவ்வளோதான். மனைவி குழந்தைகள்லாம் இல்லைன்னுட்டார். இவரும் அழகாக அவருக்கு சந்நியாசிரமத்தை கொடுத்துட்டார். சந்நியாசி ஆயாச்சு. இவ ஆனாலும் விட்டலன் கைவிட மாட்டான்னு பக்தி. பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. யாரோ காசிக்கு போனவா இதை பார்த்துட்டா, இவ வீட்டுக்காரர் சன்னியாசி ஆயிட்டான்னு. நேராக வந்து சித்தோபந்த் கிட்ட சொல்லிட்டா. அவர் சந்நியாசம் வாங்கிட்டார். அவர் தலையில் இடி விழுந்த மாதிரி கை வச்சுன்னு உக்காந்தார். ஒரே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார், வம்ச விருத்தி ஆகும். பார்த்தா அவர் சந்நியாசம் வாங்கிட்டார். ருக்மிணி கிட்ட சொன்னா, அவள் கையை கூப்பிண்டா, விட்டலன் தான் கல்யாணம் பண்ணி வச்சான், எனக்கு புத்திரனை கொடுக்கறதும் விட்டலனுடைய தர்மம், விட்டலன் நடத்தி காட்டுவான்றா. வீட்டுக்கார சன்னியாசியம் வாங்கிண்டாச்சு.
நம்மளால் தான் அடுத்த நிமிஷம் எங்கேயா போய் தற்கொலை பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் எமோஷ்னல் இடியட்ஸ். எப்போ பாரு எல்லாத்துக்கும் ஒரு எமோஷன். ஐயோ அப்பா ஒன்றுமே எல்லாத்துக்கலாம். கரப்பாம்பூச்சிலேருந்து எல்லாத்துக்கும் எமோஷன். எது வேணா இருக்கட்டுமே, சாதாரணமாக என்னைக்காவது ஒரு விஷயத்தை சாதாரணமாக கேட்டிருக்கள், சாதாரணமாக நினச்சிருக்கள், ஒரு நாள் சொல்லுங்கோ, அன்றைக்கி தான் லீவு உங்களுக்கெல்லாம். எமோஷனே இல்லாமல் இருக்கணும். எல்லாத்துக்கும் பதற்றம், எல்லாத்துக்கும் டென்ஷன். பிறந்த குழந்தையிலே பெரியவா வரைக்கும் வியாதி வந்தால் டென்ஷன், உட்கார முடியலன்னா டென்ஷன், தூக்கம் வரலன்னா டென்ஷன், தூக்கி எழுந்தாலும் டென்ஷன். அதுக்குள்ளேயே 6 மணி ஆகிடுது. என்னமோ பெரிய கவலை. நிறைய பேர் சரி எழுந்துக்கும் போதா அப்பா புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் அப்பாடா பொழுது விடிஞ்சு விடுத்தேன் நினைக்காது. ஐயோ அதுக்குள்ளே விடிஞ்சு விடுத்தா இதுக்கு ஒரு டென்ஷனா? யோசனை பண்ணி பாருங்க. ஏதான ஒரு நியாயம் இருக்கணும்ல. என்னமோ உங்கள் தூக்கத்தை யாரோ தூங்கி உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்கள் 8 மணி நேரம் தூக்கம் 6 மணி நேரம் தூக்கத்தை 15 நிமிஷமாக அவங்களுக்கு கொடுத்து மீதியெல்லாம் அவா தூங்கி ஐயோ பொழுது விடிஞ்சு விடுத்தா. எழுந்துக்கும் போதே டென்ஷன் எல்லாத்துக்கும். ஆஹா பகவான் எழுப்பி விட்டுருக்கானே, பரவாயில்ல உசுரோடு இருக்குமே, அதெல்லாம் சந்தோஷப்படணும். பரவாயில்ல ஐயா நான் உசுரோட தான் இருக்கேன், இதே உடம்புல இருக்கேன், எவ்வளோ பெரிய ஆனந்தம் தெரியுமா? அதல்லவா வசதி. பகவானிடத்தில் அந்த நம்பிக்கை எது வந்தாலும் முதல்ல டக்குன்னு அந்த உள்ளுக்குள்ள ஒரு பதற்றமோ பயமோ கவலையோ ஒரு சந்தேகமோ அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னு சிந்தனையோ வரும்பொழுது உடனேயே ஆச்சரியமாக அது அப்படியே பகவான்கிட்ட கொடுத்துருங்க. இந்த ஃபேனை கொஞ்சம் தள்ளி வைப்பா, மறைக்கிறது வளர்க்கலாம். நான் அவள் சொல்லிட்டா பாண்டங்கன்கிட்ட. அப்போ பகவான்கிட்ட கொடுத்துருங்கோ உங்கள் மனசை, உங்கள் மனசினுடைய வேகத்தை, உங்கள் மனசினுடைய பயத்தை கவலையை. அவள் அப்படியே பாண்டங்கிட்ட கொடுத்தா. பாண்டங்கா இந்த வாழ்க்கை நீ கொடுத்தாய், இந்த சரீரம் நீ கொடுத்தாய், இந்த கல்யாணம் நீ பண்ணி வச்சாய், இந்த புருஷனை நீ கொடுத்தாய். ஆனால் அவர் சந்நியாசம் வாங்கினுட்டார் அப்படின்னு இவா சொல்கிறா. நான் கண்ணால் பார்க்கல, எனக்கு தெரியாது. எனக்கு நல்ல சத்குழந்தைகள் வேணும். ஒரு அம்மாவுக்கு அதான் ஆசை. ஒரு பெண்ணுக்கு என்ன ஆசை? நல்ல குழந்தைகள் பிறந்துவிட்டால் வாழ்க்கை போதும், அவ்வளோதானே. சத்குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகள் நல்லா இருக்கும். இதுக்கு மேலே அம்மாக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கனவெல்லாம் கிடையாது. அப்படியே தான் கல்யாணம் குழந்தைகளை பெற்ற பிறகு அழகியாக இருக்கணும், உலகமே தன்னை கொண்டாடணும், அப்படிலாம் கிடையாது. ஏதோ இந்த குழந்தைகளை வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கி அதுங்க சௌக்கியமாக வாழறதை பார்த்தாச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு இதை விட திருப்தி அவளுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய். அதானே சான்றோன்றதுன்னா பகவத் விஷயத்தில் நல்லா இருக்கா, ஒரு விதத்துலேயும் குறைவில்லாமல் இருக்கா, இவ்வளோதான். இதுக்கு மேலே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாச்சுன்னா லட்சியம்லாம் ஓரத்தில் போய்டும். அதை ஆகுவேன் இது ஆகுவேன் எல்லாம் போடும். ஏதோ இதை வளர்த்து போதும், இப்போ இதை வளர்த்து அப்படி கரையேற்றி விட்டால் போதுண்டாப்பா சாமி அப்படின்னு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் தோணாது. அவன் மனசில் ஒரே தீர்மானமான முடிவு, விட்டலா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உனக்கு, ஓன் பொறுப்பு. இதை யார்கிட்டையும் நான் பதில் கேட்க முடியாது, வேறு யார்கிட்டையும் இதுக்கு பதில் கிடையாது. என்னோட நம்பிக்கை அவள் பொய்ன்னு சொல்லுவா, பைத்தியக்காரத்தனம் சொல்லுவா, முட்டாள்தனம் சொல்லுவா, நடக்காதுன்னு சொல்லுவா. ஆனால் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, இதுதான் நம்பிக்கை. உலகம் எப்படி வேணா சொல்லட்டும், எப்படி வேணா நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், என் விட்டலன் இதற்கு பொறுப்பு. அவன் பொறுப்பு, அவன் நடத்தி காட்டுவான், நடத்தி காட்டணும். தெய்வம் தானே, காது கொடுத்து கேட்குறவன் தானே, எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணவன் தானே. அப்போ எனக்கும் பண்ணட்டும். இவ்வளோ பேருக்கு பண்ண முடியும்னா எனக்கு பண்ணுறது ஒரு கஷ்டமா? கை நிறைய தானியத்தை அள்ளி போடுறோம், எத்தனையோ பறவைகள் வந்து சாப்பிட்றது. ஒரு பறவைக்கு தானியம் கிடைக்கல, ஒரு 4 அரிசி அதுக்கு எடுத்து போடுறதுனால நம்ம வீட்டில் குறைஞ்சா போயிடு. ஒரு 4 அரிசி காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சமைக்க வச்சிருந்த அரிசியே போட்டார் மகாகவி பாரதியார். அப்போ மனுஷாலால் முடியும் அப்படின்னா தெய்வத்தினால முடியாதா? பாண்டங்கனால முடியாததுன்னு ஒன்று உண்டா? அப்போ எத்தனையோ ஜீவராசிகளுக்கு இத்தனை யுகமாக கிருபை பண்ண பாண்டங்கா எனக்கும் கிருபை பண்ணு. நானும் ஓ குழந்தை தானே. என்னுடைய பிராரப்தம் தப்பாக இருக்கலாம், என்னுடைய புத்தி சரியில்லாமல் இருக்கலாம், என்னுடைய குணம் சரியில்லாமல் இருக்கலாம், என் மனசுடைய ஆசைகள் பேராசையாக இருக்கலாம், நான் என்னுடைய நடவடிக்கைகள் கேவலமாகவே இருக்கலாம். உன் குழந்தை தானே, உன்னுடைய பூமியில் வாழறவ தானே. எனக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? நான் மட்டும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அப்போ உன்னுடைய எத்தனை குழந்தைகள் நன்னா இருக்கும் பொழுது எனக்கும் அந்த அதிகாரம் இருக்கே. இப்போ இதே பூமியில் இவ்வளோ பேர் ஆரோக்கியமாக இருக்கானா நானும் ஆரோக்கியமாக இருக்கணுமே. இதே பூமியில் காக்கைக்கும் குருவிக்கும் அதோட குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் குழந்தைக்கும் கல்யாணம் நீ தானே பண்ணி வைக்கணும். காக்கை குருவிலாம் மேட்ரிமோனியில் ஃபோட்டோவாக போடுறது,
5 அடி ஓசரம், இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கோம், இவ்வளோ சம்பாதிக்கணும்னு அதுவாக சொல்கிறது. இவ்வளோ அதெல்லாம் போடாமல் இருந்தால் சீக்கிரம் நடந்துருமோ என்னமோ தெரியும். அதெல்லாம் போட்டதுனாலேயே வம்பாயிடுறது. காட் ஃபியரிங்லாம் எழுதி, ஜாதகம்லாம் எழுதி, கடவுளிடத்தில் பயப்படுபவர். காட் ஃபியரிங் போட்டால் ஜாதகத்தை நம்பாதீங்கோ, ஏமாத்துறா. தப்பு பண்ணுறவா தான் கடவுள்கிட்ட பயப்படுவா. தப்பு பண்ணாதான் ஏன் கடவுள்கிட்ட பயப்படணும்? காட் லவ்விங் தான் இருக்கணும். பகவானிடத்தில் அன்புக்குரியவர்கள் தானே முக்கியம். அந்த ருக்மிணிக்கு அப்படி தீர்மானமான நம்பிக்கை. என் பாண்டுரங்கன் என்ன கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை, என் பாண்டுரங்கன் கைவிட மாட்டான். கணவர் புத்தி மாறட்டும், அவருக்கு குரு யாரோ ஒருத்தர் சந்நியாசம் கொடுக்கட்டும், எங்கள் அப்பா நம்பிக்கை இழந்து போகட்டும், சுற்றி இருக்க மனுஷாலாம் வாழ்க்கை முடிஞ்சுடுத்துன்னு அவள் அனுபவத்தை கொண்டு சொல்கிறா. ஆனால் என் பாண்டுரங்கனால் எல்லாத்தையும் மாற்ற முடியும், மாற்றக்கூடிய பலம் அவனுக்கு உண்டு. இதில் மாற்றமே கிடையாது. எத்தனை கோடி வருஷங்கள் ஆனாலும் அவனுடைய இந்த கிருபை அதிகமாகிட்டு போகுமே ஒழிய குறையாது. ஸ்வயம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அனுபவத்தை கொண்டு நான் சொல்கிறேன். அவன் நினச்சான்னா நடக்கும். அவன் நினச்சிட்டு தான் இருக்கான். அதனால் பயமே வேண்டாம். எது வேணா எப்படி வேணா இருக்கட்டும், அவன் நடத்துவான், அவன் மாற்றி காட்டுவான், அவனாலே முடியும். நம்பினார் கெடுவது இல்லை. அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். ஒரு பிரச்சனை வந்துடுத்து, ஒரு கவலை வந்துடுத்து, ஒரு வியாதி வந்துடுத்து, நீங்கள் 10 பேர்கிட்ட புலம்புறதுனால இது இன்னும் ஜாஸ்தி ஆகும். அவள் இதை நினச்சி இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்டுடுவா. தெய்வத்துக்கிட்ட முறையிட்டேன்னா காதும் வச்சா மாதிரி பிரச்சனையை முடிச்சிருவான். நமக்கு பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சு ஐயோ பாவம் சொல்கிறது முக்கியமா, பிரச்சனை தீர்றது முக்கியமா? காதும் வச்சா மாதிரி முடிக்கணும் இல்லையா பிரச்சனை? பாண்டரங்கன் கிட்ட சொன்னால் நடத்தி கொடுப்பான். அவள் பார்த்தா என் பாண்டரங்கன் கிருப பண்ணுவான், அவ்வளோதான். தீர்மானமான நம்பிக்கை. அந்த இந்திரயாணி நதிக்கரையில் ஒரு அரச மரம் இருந்தது, அந்த ஆலந்தியில். இன்றைக்கும் அந்த அரச மரம் இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அரச மரம் பார்க்குறதுக்கு. நம்ம திருப்புல்லானி போனால் ஒரு பெரிய அரச மரம் இருக்கும் பாருங்க, அஸ்வத்த நாராயணன். அந்த மாதிரி ஆலந்தியில் இன்றைக்கும் அந்த அரச மரத்தை நாராயணனாக தான் எல்லோரும் சொல்லுவோம், அஸ்வத்த நாராயணன். டெய்லி இந்திரயாணியில் குளிச்சுட்டு, நதிக்கரையில் இருக்க பெரிய அரச மரம், டெய்லி கொஞ்சம் ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த அரச மரத்துக்கு விட்டுட்டு டெய்லி விட்டல் 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 ஜெபிச்சுண்டு சுத்தின்ண்டே இருந்தா. அவள் பாட்டுக்கு சுத்தின்னு இருக்கா. எல்லாரும் பாவம், அவன் என்ன பண்ணுவா? கணவன் சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டான், என்ன பண்ணுறது? ஏதோ காலத்தை ஓட்டின்னு இருக்கா. அவன் முகத்தில் துளி கவலையோ துளி வருத்தமோ துளி பயமோ எதுவுமே இல்லை. என் பாண்டரங்கன் எனக்கு கிருப பண்ணுவான். இந்த நம்பிக்கை ஆழத்தில் கொண்டு வச்சிருங்க. என் பாண்டரங்கன் எனக்கு கிருப பண்ணுவான். எப்பெல்லாம் மனசில் பலம் குறையிறதோ, நம்பிக்கை குறையிறதோ, பயம் அதிகமாகிறதோ, அப்பெல்லாம் என் பாண்டரங்கன் எனக்கு கிருப பண்ணுவான். என் பாண்டரங்கன் என்னை கைவிட மாட்டான். என் பாண்டரங்கனுக்கு தெரியும். என் பாண்டரங்கன் நிச்சயமாக மாற்றி காட்டுவான். என் பாண்டுரங்கன் நடத்துவான். என் பாண்டுரங்கன் கிருப பண்ணுவான். 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 இதான கவலை வந்துடுத்து பயங்கர வெறி பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி என் பாண்டுரங்கன் கிருப பண்ணுவான், என் பாண்டுரங்கன் கிருப பண்ணுவான், என் பாண்டுரங்கன் கிருப பண்ணுவான். அவ்வளோதான். பண்ணி காட்டணும், பண்ணி காட்டுவான். பண்ணி காட்டலான்ற பேச்சே கிடையாது, பண்ணி காட்டுவான். அவ்வளோதான். இந்த ரெண்டு அதனா நான் ஆரம்பத்தை சொன்னேன், ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு நான் போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அது இவ்வளோ சீக்கிரத்தில் ஆஷாட சுக்ல ஏகாதசி நான் போவேன் நினச்சி கூட பார்க்க. ஆனால் பாண்டரங்கன் அழைச்சிட்டு போனான்னா அவன் நினச்சா நடத்தி காட்டுவான். இவள் பாட்டுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கா. டெய்லி அந்த அரச மரத்தை சுற்றின்னு இருக்கா. சித்தோ பந்து பார்த்தார், ரொம்ப வருத்தப்பட்டார். குழந்தை அப்படின்னார். அப்பா கவலைப்படாதீங்கோ, என் பாண்டரங்கன் மாற்றி காட்டுவான். அவ்வளோதான். என் பாண்டரங்கன் சரி பண்ணுவான். என் பாண்டரங்கனுக்கு தெரியும். தைரியமாக அவள் சொல்லிட்டா. அவளை பார்த்து அவள் அப்பாவுக்கு தைரியம் வந்துடுத்து. பாண்டரங்கன் சரி பண்ணுவான், பாண்டரங்கன் மாற்றி காட்டுவான். நம்ம மனசில் ஒரு நல்ல தைரியம் இருந்து வச்சுக்கோங்களேன். அந்த தைரியம் பல பேருக்கு கொடுப்போம். நம்ம மனசில் பயம் இருந்தால் 10 பேருக்கு அந்த பயத்தை நம்ம அப்படி தள்ளி விடுவோம். நிஜமாவே ஒரு 10 பேர் பயந்துருக்கானா அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு பயம் வருதா இல்லையா? அந்த பக்கம் போகாதே அப்படின்னு யாராவது ஒரு சில சமயத்தில் ஸ்கூல் குழந்தைகள்லாம் அதானே பேசிட்டு இருக்கும்.
அதை யாராக பயமுறுத்தி விட்டுருப்பா. இது ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லும், அதை கேட்டு இது பயப்படும், என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்னு. இது நேராக பார்க்கலை கேட்கலை, ஆனால் அவள் சொல்கிறத கேட்குறதோன்னு. அதே ஏதான குழந்தைகள் ஏதான பண்ணித்தான் இது அதை பார்த்து இதுவும் பண்ணும். அப்போ மனசுக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு. மனசு 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 நன்னா பலமாகணும். உங்கள் மனசில் பாண்டரங்கன் நிற்கிறான், அப்புறம் ஏன் கவலை? அவன் இல்லைன்னா பயப்படணும், அவன் வரலைன்னா பயப்படணும், அவன் கேட்கலைன்னா பயப்படணும், அவனுக்கு தெரியலைன்னா பயப்படணும். எல்லாம் அவனுக்கு தெரியுமே. அழகாக அவள் பாட்டுக்கு நாமஜபம் ஜபிச்சுண்டு டெய்லி அரச மரத்தை சுற்றின்னு இருக்கா. பாண்டரங்கா கிருப பண்ணு, பாண்டரங்கா விட்டலா 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 ஜபிச்சுட்டே இருக்கா. ஜபிச்சு 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 அப்படி ஆனந்தத்தில் இருந்துகிட்டே இருக்கா. எப்படி என் பாண்டரங்கன் கிருப பண்ணுவான். நமக்கெல்லாம் பொறுமை கிடையாது. காலம் போயிட்டே இருக்க, எத்தனை வருஷம் ஆகிடுது, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இவ்வளோ நாள் பக்தி பண்ணி என்னத்தை கண்டேன், ஒன்றும் மாறலை. அது கிடையாது, மாறும். எப்போ எப்படி நடக்கணுமோ அப்போ நடக்கணும். நமக்கு அந்த பொறுமை வேணும். பூமியில் விதைச்சுட்டேன்னா என்னைக்காவது ஒரு நாள் முளைச்சே தீரும். நீங்கள் பாட்டுக்கு விதைச்ச இடத்த மறந்தே கூட போயிடலாம், அது மேலே ஜலம் விழும்போது தானாக முளைச்சிடும். அது வரைக்கும் அந்த விதையில் அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்குது, முளைக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு தான் இருக்குது. காலம் ஓடிண்டே இருக்குது. அப்போ ஒரு தடவை ராமானந்தர் காசியிலேருந்து கிளம்புறார். ராமேஸ்வரம் போய் சேவிக்கணும்னு. இன்றைக்கும் வடக்கத்திக்காரர்களுக்கெல்லாம் பல ஊர்கள் தெரியும், ஆனால் ராமேஸ்வரம் மட்டும் நன்னா தெரியும் அவளுக்கு. அவர் ராமேஸ்வரத்துக்கு போனோம்னு சொல்லி அழகாக கிளம்பி வரார். பல ஊர்கள் வழியாக வரவர் ஆலந்திக்கும் வந்தார். ஆனால் அவர் கூட இவர் வரல. இந்த விட்டல் பந்த் அவருக்கு இப்போ ஆச்சரியமாக சன்னியாசி பேரெல்லாம் கொடுத்து அவர் அங்கேயே இருக்க வச்சுட்டார். இவர் குரு அழகாக ஆலந்திக்கு வந்துட்டார். இவர் எப்பொழுதும் போல் இந்திரியாணி நதிக்கரையில் ஜலம் எடுத்து அந்த அரச மரத்தெல்லாம் சுற்றிட்டு பாண்டரங்கன் கிருப பண்ணுவான், பாண்டரங்கன் மாற்றி காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர. அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில், அதில் அவர் உட்காந்துருக்கார், தேஜோமயமாக உட்காந்துருக்கார் ராமானந்தர். சதா சர்வதா ராமநாமத்தை தியானம் பண்ணக்கூடிய ஒருத்தர். நிறைய ஜனங்கள் உட்காந்துருக்கா, எல்லாரையும் ராமநாமம் ஜபிக்க சொல்கிறார். ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம். பகவன் நாமம் தான் சுலபமான வழி, நம்மளால் அதான் பண்ண முடியும். அதனால தான் கலியுகத்தில் மகாத்மாக்கள் திரும்ப திரும்ப அவதாரம் பண்ணி நாமஜபம் பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, பஜனை பண்ணுங்கோ அப்படின்னு கதறார்கள். நாமெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு தானே. விட்டல்தாஸ் மகாராஜெலாம் வந்து அவ்வளோ பஜனை பண்ணுறார். கேட்டோன்னே எல்லாருக்கும் ஆட தோன்றது அப்படின்னா அந்த நாமத்தினுடைய மகிமை தானே. அந்த நாமம் தானே உழுக்கிறது, அந்த நாமம் தானே உருக்கிறது, அந்த நாமம் தானே நம்மளை கட்டி போடுறது. அப்படி ஒரு பலம் பகவன் நாமத்துக்கு உண்டு. அந்த நாமம் அவர் ஜபிச்சுன்னு இருக்கார். எல்லாரும் நாம ஜபம் ஜபிங்கோ, பகவான் இருக்கான், கைவிட மாட்டான் எல்லாம் சொல்லின்னு இருக்கார். அப்போ ஆச்சரியமாக ஜோரா இந்த ருக்மிணி வந்து அழகாக சேவிச்சா, ஜோராக சேவிச்சுட்டா. பார்த்தா தெரியறது இள வயசு பொண்ணு, கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கலன்னு தெரிஞ்சது. பார்த்தார். இவர் சேவித்த உடனே அவர் பாட்டுக்கு சொன்னார், நல்ல சத்புத்திரர்கள் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். பிரார்த்தனை வீண் போகாது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரார்த்தனை வீண் போகாது. தன்னை மறந்து நல்ல புத்திரர்கள் உண்டாகட்டும்னுட்டா. இப்போ தலையை தூக்கி பார்த்தா அழுதுண்டே சிரிச்சா. அவர் கேட்டார், ஏம்மா அப்படின்னார்.
என் கணவர் சந்நியாசம் வாங்கிட்டான் ஊரில் எல்லாரும் சொல்கிறா, எங்கேயோ காசியில் இருக்காருன்னு சொல்கிறா. அவருக்கு ராமானந்தர்னு ஒருத்தர் சந்நியாசம் கொடுத்தாருன்னு கேள்வி இவர்கிட்ட சொல்கிறா. எப்படி கொண்டு வந்து சேர்க்குறான் பாருங்க விட்டலன். அவர்கிட்டயே சொல்கிறா, ராமானந்தர்னு ஒருத்தர் அவருக்கு சந்நியாசம் கொடுத்துட்டாராம். நீங்கள் என்னடான்னா நல்ல புத்திரர்கள் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு தூக்கி வாரி போட்டு. அந்த ராமானந்தரே நான் தான் அம்மா. அவர் கேட்டார் என்ன ஏது விஷயம்னா எல்லாம் சொன்னார், தெரிஞ்சு போயிடுது. ஓ, அந்த விட்டல் பந்து தான். ரொம்ப வருத்தப்பட்டார். என்னடா அது இப்படி ஒரு ஆசீர்வாதம், அவனை சந்நியாசம் வாங்கிட்டான். பார்த்தார், அப்போ உங்கள் 2 பேரையும் வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு, குரு பொறுப்பு. பாண்டரன் அப்படி கொண்டு வந்து விட்டுருவான். அது குரு ஒரு விஷயத்தில் நுழைஞ்சுட்டார்னா மாற்றி காட்டுவார், நடத்தி காட்டுவார். அது எப்படின்லாம் தெரியாது. அது பாண்டரங்களுடைய பலம், அது குரு பலம். ஏன்னா குருஜி அம்மா என்ன ராதே கிருஷ்ணா சொல்லுடான்னா சொல்ல மாட்டேன்னா, நீ சொல்லுவேன்னா சொல்லிட்டு இருக்கேன். அதை கண்கூடாக பார்த்துருக்கேன். குரு கிட்ட மட்டும் வாக்குவாதமே வச்சுக்கப்படாது. சரண்டர் ஆகணும் ஆரம்பத்திலேயே. நம்ம வாக்குவாதம் பண்ண 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 வீம்பு பிடிச்ச நம்மளை ஆக்கிடுவா. அது ஸ்வயம் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. பார்த்தார், ராமேஸ்வரம் போகிறத நிறுத்திட்டார். நான் ராமேஸ்வரம் போகலைன்னு விட்டார் ராமானந்தர். எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது சொன்னார். உன் வீட்டுக்காரனுக்கு சன்னியாசம் கொடுத்தவனே நான் தான், வா அப்படின்னு விட்டார். இப்போ கண்களில் ஆனந்த பாஷ்பம். அரச மரத்தை சுற்றினா என்ன கிடைக்குன்னு, இதுவும் நடக்கும். அரச மரத்துக்கு அத்தனை பலம் உண்டு. அதனால தான் இன்றைக்கும் ஆலந்தியில் ஜனங்கள்லாம் உள்ளே போய் சேவிக்கால அரச மரத்தை மட்டும் சுற்றிகிட்டே இருப்பா யாராவது. ஏன்னா ருக்மிணிக்கு பிரத்யக்ஷமாக பாண்டுரங்கன் அனுகிரகம் பண்ண அரச மரம். பச்சை பசையில் ஜம்முன்னு அதை பார்த்தாலே பாண்டன் இடுப்பில் கை வச்சு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். பிரம்மாண்டமாக தனியாக அது ஆடும்பொழுது அதிசயமாக இருக்கும். அந்த சப்தமே ஜோராக இருக்கும். சித்தோபந்த் பார்த்தார், கண்களில் ஆனந்த பாஷ்பம். ருக்மிணி பார்த்தா, பாண்டரங்கிட்ட சொன்னது வீணாக போகாது. அவளுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அதுவும் இன்றைக்கி குருமுகமாக இவர் நேரடியாக அவர்கிட்ட பேசியிருந்தா கூட நான் சன்னியாசம் வாங்கிட்டேம்மா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தப்பிச்சிருவார். இப்போ குரு வழியாக விஷயம் போயிடுது. ராமானந்தர் ராமேஸ்வரம் போகிறத விட்டார். கண்ணா இந்தா போட்டுக்கோ, கழுத்தில் போட்டுக்கோ. அதான் சமத்தாரு. அப்போ அழகா ராமானந்தர் சித்தோபந்தையும் ருக்மிணியையும் கூட்டிண்டு திரும்பவும் காசிக்கு வரார். ஆயிஷண்டு வரார். குருநாதர் வராரே அப்படின்னு சந்தோஷப்பட்டார். ஜோரா பார்த்தா பக்கத்தில் மனைவி வந்து நிற்கிறார். நடுங்கிறார், கொலை நடுக்கும். ஏன்னா குரு கிட்ட இதெல்லாம் சொல்லலை. அவர் பாட்டுக்கு எனக்கு மனைவி மக்கள் கிடையாதுன்னா சொன்னார். குரு சன்னியாசம் கொடுத்துட்டார். அழகா ராமானந்தர் பார்த்தார். அப்பா இந்த பொண்ணை தெரியறதா அப்படின்னு விட்டார். குருக்கிட்ட மாட்டினோம்னா இக்கட்டான்னு நிலைமை தான். எப்படி கொண்டு எங்கே நிற்க வைப்பாருன்னே தெரியாது. நம்ம அடுத்த பதிலோ எதுவுமே பேச முடியாதபடி கழுத்தில் தான் கத்தி நேரடியாக நெத்தி அடின்னு வேலை. அதான் குரு கொண்டு வந்து அப்படி நிற்க வச்சுட்டார். ஆச்சரியமாக ஜோராக நிற்க வச்சுட்டார். அவர் எப்படி கையை கூப்புறார், என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. உடனே ராமானந்தர் சிரிச்சுட்டே சொன்னார், இவரோட வீட்டுக்காரன் ஆலந்தியில் இருந்தாராம்பா, காசியில் யாரோ ராமானந்தர்கிட்ட வந்து சன்னியாசம் வாங்கிட்டாராம் அப்படின்னு அவ சொன்னா. அந்த ராமானந்தர் நான் தான் சொல்லிட்டேன். இப்போ நீ சொல்லணும் இந்த பொண்ணோட வீட்டுக்காரன் யாருன்னுட்டார். அவள் என்கிட்ட சொன்னா, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு பதில் நீ தான் சொல்லணும். சத்குருநாதா பாகிமாம்னு காலில் விழுந்தார். இதுக்கு மேலே பதில் சொல்ல முடியும்? இப்போ சன்னியாசியாக இருந்து ஏன் பொண்டாட்டி சொன்னால் மோசம், ரொம்ப கஷ்டம். கள்ள சன்னியாசி ஆகிடுவார். சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராமானந்தர் பார்த்தார், சாஸ்திரப்படி சந்நியாசம் வாங்கிட்டா திரும்பி குடும்பத்துக்கு போகக்கூடாது. ஆனால் இந்த பொண்ணுக்கு சத்புத்திரர்கள் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். அவர் கேட்டார், இப்போ நீ சொல்லு, சத்சிஷ்ய லக்ஷணப்படி சத்குரு சொல்கிறத கேட்கணுமா வேண்டாமா? அவ்வளோதான். குரு சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான். அதுதான் அந்த குரு மேலே நம்பிக்கை. இந்த குரு வாக்கியம் சொல்கிறா அப்படின்னா நமக்கு நல்லது தானே சொல்லுவா.
நமக்கு இதத்தை மட்டும் தானே சொல்லுவா. நமக்கு இதமில்லாத ஒன்றை நம்மளை விட நமக்காக யோசிக்கிறவர்கள் சத்குருமார்கள். ஸ்வயம் அனுபவத்தில் சிஷ்யனாக இருந்து சொல்கிறேன். நம்மை காட்டிலும் நம்மளை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் நம்ம குழந்தைகளை பற்றியும் நம்முடைய வம்சத்தை பற்றியும் கோடி மடங்கு அக்கறை சத்குருமார்களுக்கும் சதாச்சாரிய புருஷாளுக்கும் உண்டு. நான் குருஜியம்மா பார்த்துட்டு சொல்கிறேன். ஆழ்வார்த்தனர் எம்பெருமானார் ஜீயர் கண் கொண்டு எத்தனையோ பேர் பார்த்துருப்பேன். விட்டல்குடியில் போய் சேவிச்சோம்னா பிரசாதம் கொடுக்காம ஒரு நாள் அனுப்பியிருப்பார். சொல்லுங்க, எவ்வளவு வேணா இருக்கட்டும், உட்காந்து பேசாமல் அனுகிரகம் பண்ணாமல் அனுப்பியிருக்காருன்னு ஒரு நாள் சொல்லுங்க. கிடையவே கிடையாது. என்ன வேணா பிரச்சனைன்னு போய் சொல்லுங்க, நிறுத்தி நிதானமாக கேட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாருன்னு சொல்லுங்க. சத்தியமாக கிடையாது. ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துன்னு இருக்கேன். எத்தனையோ அந்த மாதிரி மகாத்மாக்கள். சுவாமி சாந்தானந்தபுரி மகாராஜன் ஒருத்தர் உண்டு. இப்போ இல்லை, அவர் பரமபதிச்சுட்டார். அவர் நான் போன சமயத்தில் ஒரு மௌன விரதம், யார்கிட்டையும் பேச மாட்டார். நான் போனேன், அவர் தூங்கிட்டு இருந்தார். சரி, நான் தொட்டு சேவிச்சிருக்கான கண்ணை முடிச்சுட்டார் அப்படின்னு விட்டார். நானும் அவரும் சைகை பாஷையில் ஒரு 20 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். என் லைஃப்பில் மறக்க முடியாத அனுபவம் அது. நான் சொல்கிறது அவர் புரிஞ்சுட்டு சிரிக்க, அவர் சொல்கிறத கேட்டு நான் சிரிக்க, சுற்றி இருக்க 2 பேரும் பார்த்த 2 பேரும் என்னத்தை தான் பேசுகிறான்னு தெரியலையே. சுகமான ஒரு அனுபவம். 2 பேரும் அந்த சைகை பாஷையில் பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோ பெரிய ஒரு மகாத்மா, ஜீவன் முக்த